Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா centroid of the triangle என்னன்றதை கொடுத்துட்டாங்க and triangle ஓட ரெண்டு vertices கொடுத்திருக்காங்க. இப்போ third vertex என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சின்ன டயகிராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு triangle. இந்த triangle ஓட vertices பாத்தீங்கன்னா நம்ம A, B, C அப்படின்னு எடுப்போம். and A and B வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1, -6 இருக்கு, B வந்து -5, 2 and C வந்து x3, y3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம x1, y1 அப்படின்னும் x2, y2 அப்படின்னு எடுக்க போறோம். ஸோ சென்ட்ராய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சைடோட மிட் பாயிண்ட்டையும் அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் இப்படி ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பில இருந்து இதோட மிட் பாயிண்ட்டை இப்படி ஜாயின் பண்றோம். அதே மாதிரி சில இருந்து ஆப்போசிட் சைடில் இருக்க மிட் பாயிண்ட்டை இப்படி ஜாயின் பண்றோம். அப்போ இது மீட் பண்ற ஒரு காமன் பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு ஜி. அண்ட் இந்த ஜியும் கொடுத்துட்டாங்க. இது வந்து -2, 1. இப்போ இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல்ல நம்ம சென்ட்ராய்டு ஃபார்முலா எழுதணும். ஸோ G அப்படின்னு போட்டுட்டு x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ G வந்து பார்த்தீங்கன்னா x1 வந்து 1, அடுத்தது -5, அடுத்தது x3 whole divided by 3. y1 வந்து -6 plus 2 plus y3 whole divided by 3. இதை further simplify பண்ணா நமக்கு -4 plus x3 by 3 அப்படின்னு வரும். இதுவும் -4 plus y3 divided by 3 அப்படின்னு வரும். பட் இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கோம். பட் சென்ட்ராய்டோட வேல்யூ வந்து -2, 1 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது தனித்தனியா ஈக்குவேட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை -2க்கும் இந்த செகண்ட் வேல்யூவை 1க்கும் ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ பாத்தீங்கன்னா -4 plus x3 by 3 equal to -2. இன்னொன்று -4 plus y3 by 3 equal to 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -4 plus x3 equal to -6 வரும். அதே மாதிரி இங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -4 plus y3 equal to 3 வரும். இந்த -4 அதர் சைடு பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி இந்த -4 அதர் சைடு போகும்போது பிளஸ் ஆயிடும். அப்போ x3 equal to -6 plus 4 and y3 equal to 3 plus 4. இப்போ x3 அப்படின்றது -2 and y3 அப்படின்றது 7. அப்போ இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் C அப்படின்றது -2, 7. ஏன்னா அதுதான் நம்ம x3, y3 அப்படின்னு சொல்லி டயகிராம்ல நேம் பண்ணியிருந்தோம். இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் அப்படின்றது -2, 7.